சேனலில் ப்ரான் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் கிரேவி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். சீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தக்காளி, வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, சோம்பு, பட்டை, 2 லவங்கம், ஆயில், ப்ரான் வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன், கல்லுப்பு. கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணுறேன். த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் இது. கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி ஆட் பண்ணுறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரான் கிரேவிக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணலாம். மசாலாவை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது ப்ரான் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணலாம். ப்ரான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 நிமிஷத்தில் வந்து வெந்துடும் ப்ரான். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ப்ரான் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் ஆட் பண்ணலாம்.
1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாதம் சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம பிங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.